பயோஃபார்மா என்கிற மருந்து தொழில் சக்தி, அதற்காக சுகாதார மேம்பாட்டிற்காக இந்த அறிவுசார் தொழில்நுட்பம், புத்தாக்கம் ஆகியவற்றின் மூலமாக இதை செயல்படுத்துவது. இந்தியாவினுடைய நோய் பாதிப்பு இல்லாத நிலைமை என்பது பரவா நோய்கள் என்கிற இந்த நீரிழிவு, புற்றுநோய் போன்ற அந்த நோய்களை செய்வதற்கும் அதை சிகிச்சை செய்வதற்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் செலுத்தக்கூடிய கட்டணத்தில் வசதிகளை பெறுவதற்கும் நாம் செய்கிறோம். உலகளாவிய மருந்து உற்பத்தி மையமாக இந்தியாவை ஏற்படுத்துவதற்கு இது உதவும். அதன் மூலமாக பயோஃபார்மா என்கிற மருந்து சக்தி 10,000 கோடி ரூபாய் மூலமாக 5 ஆண்டுகளுக்கு இதை அறிவிப்பு செய்கிறேன். இதன் மூலமாக உள்நாட்டு இந்த மருந்து உற்பத்தியில் அது உதவும். அது கட்டமைப்புகளை மேம்படுத்தும். 3 புதிய நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்கள் உருவாக்கப்படும். ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கும். நைப்பர்கள் என்று அறிவிக்கப்படுகின்றன. அவை 7 ஏற்கனவே இருக்கின்றன. அதன் மூலமாக 1000 அங்கீகாரம் பெற்ற அந்த மருத்துவ பரிசோதனை மையங்களும் இதனால் உருவாக்கப்படும். அதனால் மருந்து கட்டுப்பாடு தர நிலைகள் உலக அளவிலே உயர்த்தப்படும். அதன் மூலமாக அங்கீகாரம் பெறுவது எளிதாகும். அதன் மூலமாக அங்கீகாரம் செய்வதற்கு அந்த விஞ்ஞானிகள் மூலமாக, நிபுணர்கள் மூலமாக அந்த அங்கீகாரம் வழங்கப்படும். இந்த செமி கண்டக்டர் குறை கடத்தி மிஷன் 1.0 என்பது இது நிறுவப்பட்டது. இதன் மூலமாக ISM 2.0 என்கிற குறை கடத்தி 2.0 என்பதை நிறுவுகிறோம். இதன் மூலமாக இந்த விநியோக சங்கிலிகள் உருவாக்கப்படும். தொழில் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அதன் மூலமாக திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் உருவாக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மின் அணு மேம்பாடு என்பதும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 22,990 கோடி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை இரட்டிப்பாக்க உருவாக்க இருக்கிறோம். அதை இப்பொழுது இந்த திட்ட மதிப்பீட்டை 40,000 கோடியாக இதை அதிகரித்து வழங்குவதற்கு யோசனை தெரிவிக்கிறோம். இந்த அரிய வகை தாதுக்கள் மற்றும் காந்தங்கள் ஆகியவை தொடர்பான ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டது. இப்பொழுது தாதுக்கள் அதிகமான ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் இங்கே உறுதியான அந்த ரேர் எர்த் வழித்தடங்களை உருவாக்க வேண்டும். அங்கே ப்ராசஸ் செய்வது, ஆராய்ச்சி ஆகியவை நடத்தப்படும். இது மட்டுமல்லாமல் இந்த ரசாயன உற்பத்தி மற்றும் அந்த இறக்குமதி சார்பை குறைப்பதற்கும் அதற்காக திட்டங்களை வகுக்கிறோம். இந்த மாநிலங்கள் 3 பிரத்யேக இந்த ரசாயன பூங்காக்கள் அமைக்கப்படும். அது பிளக் அண்ட் பிளே மாடல் வகையிலே அமைக்கப்படும். இதன் மூலமாக வலுவான மூலதன பொருட்கள் வலுவாக இருக்கும். அது என்பது உற்பத்திக்கும் மேம்பாட்டிற்கும் அது துணை நிற்கும். இந்த திறனை மேம்படுத்துவதற்காக நான் இந்த கீழ்கண்டவற்றை அறிவிக்கிறேன். உயர் தொழில்நுட்ப சாதன மையங்கள் பொது சேவை நிறுவனங்கள் மூலமாக 2 இடங்களிலே உருவாக்கப்படும். அது டிஜிட்டல் மூலமாக தானியங்கி சேவைகளை வழங்கும். அது உள்ளூர் அடிப்படையிலே அது சிறப்பாக சோதனை செய்யப்படும். அது குறைவான கட்டணத்திலே அது சேவைகளை வழங்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு திட்டம் இந்த கட்டமைப்பு சாதனங்களை கட்டுமானம் செய்வதற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் உயர் விகித அடிப்படையிலே தொழில்நுட்பம் அதிகமான விஷயங்களில் இதை செயல்படுத்துவதற்கும் இது உதவும். இதன் மூலமாக இது பல அடுக்கு மாளிகையிலே இதை வைக்க முடியும். அங்கே தீ தடுப்பு சாதனங்களை பயன்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் குடைவு
பாதைகளை உருவாக்கும் மெட்ரோ போன்ற குடைவு பாதைகளை உருவாக்கும் சாதனங்களுக்கும் இது உதவும். அது மட்டுமல்லாமல் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறேன். அந்த கண்டெய்னர் தயாரிப்பு தொழிலுக்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நான் அறிவிக்கிறேன். அது 10,000 கோடி ரூபாய். அதற்காக 5 ஆண்டுகளுக்கு நான் இதனை அறிவிக்கிறேன். இந்த தொழிலாளர் சார்ந்த ஜவுளித்துறைக்காக நான் ஒருங்கிணைந்த திட்டத்தை அறிவிக்கிறேன். 5 துணை பிரிவுகளை வைத்து இது ஒன்று தேசிய நூழிலை திட்டம், அந்த பட்டு கம்பளி போன்ற விஷயங்களுக்காக. அது மட்டுமல்லாமல் மனிதர்கள் உருவாக்குகிற நூழிலைகள், அது இல்லாமல் புதிய நிறுவனத்திற்கான நூழிலைகள், இந்த பழங்கால கிளஸ்டர்களை உருவாக்குவதற்கும் அவர்களுக்கு சாதனங்களுக்கும் அவைகளுக்கான தொழில்நுட்பத்திற்கும் பொதுவான பரிசோதனை மற்றும் சான்றிதழ் வழங்கும் திட்டத்திற்காகவும் இதை உருவாக்குகிறோம். தேசிய கைவினை கைத்தறி திட்டத்திற்காக தற்போதைய திட்டங்களை மேம்படுத்துவதற்காக அந்த குறிக்கோள் உடைய அந்த கைவினை கலைஞர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் இதை தொடுக்கிறோம். இந்த தொழில்நுட்ப பொருளாதார விஷயங்களுக்காக இந்த ஆயத்த ஆடைகளுக்கும் ஜவுளிகளுக்கும் இதை கொடுக்கிறோம். இது நவீனப்படுத்துவதற்கும் இந்த ஜவுளித்துறை திறன் மேம்பாட்டிற்கு இதை உதவும். அது மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்களோடு சேர்ந்து இந்த தொழில் நிறுவனங்களும் செயல்படும். மேலும் நான் ஒரு மிக பெரிய ஜவுளி பூங்காவை அறிவிக்கிறேன். அது சவால் நிலையிலே செயல்படும். தொழில்நுட்ப ஜவுளிகளாக பூங்காக்களாக இது செயல்படும். மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் முன்முயற்சியை நான் அறிவிக்கிறேன். அதன் மூலமாக காதி, கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் ஊக்கம் பெறும். இதன் மூலமாக உலக சந்தையின் தொடர்பு, பிராண்டிங் உருவாக்குவது ஆகியவற்றுக்கு பயன்படும். அது மட்டுமல்லாமல் பயிற்சி வழங்குவது, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கும் உற்பத்திக்கும் இது பயன்படும். நெசவாளர்கள், கிராம தொழில்கள், ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்கிற முயற்சிக்காகவும் ஊரக இளைஞர்களுக்காகவும் இது உதவியாக இருக்கும். இந்தியா ஆற்றலை பெற்றிருக்கிறது. உலக உயர்தர விளையாட்டு பொருட்களுக்கான மையமாக உருவாக்க உறுதி பூண்டிருக்கிறது. இந்த விளையாட்டு பொருட்களுக்காக உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஆராய்ச்சி மற்றும் முத்தாக்கத்திற்காக இந்த சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் இந்த பொருள் ஆய்வு அறிவியலுக்காக இதற்கு அனுமதிகளை வழங்குகிறேன். இதன் மூலமாக இந்த தொழில் கிளஸ்டர்களுக்காக, பாரம்பரிய தொழில்களுக்காக 200 லெகசி தொழில் வள கிளஸ்டர்களுக்காக அது போட்டி போடத்தக்க வகையிலே அதற்கு கட்டமைப்பை, தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவற்றுக்காக உறுதி செய்வதற்காக நான் இந்த வசதிகளை அறிவிக்கிறேன். இந்த எஸ்எம்இக்கள், இந்த குறு நடுத்தர தொழில்நுட்பங்கள் என்பவை வளர்ச்சிக்கான என்ஜின்களாக இருக்கின்றன. அவற்றுக்காக 3 அணுகுமுறைகளை நான் அறிவிக்கிறேன். அவற்றுக்கு அந்த பங்கு ஆதரவு 10,000 கோடி எஸ்எம்இ வளர்ச்சி நிதியத்தை நான் அவற்றுக்கு அறிவிக்கிறேன். அதன் மூலமாக அவை எதிர்கால சாம்பியன்களாக உருவாகவும் அவர்களுக்கு ஊக்கம் தருவதற்கும் அந்த தொழிலகங்கள் மேம்பாடு செய்வதற்கும் அவை தெரிவு செய்யப்படுகிற காரணிகளின் அடிப்படையில் முன்னேறுவதற்கும் இது உதவும். தற்சார்பு இந்தியா நிதியம் என்பது 2021 உருவாக்கப்பட்டது. அது 2000 கோடியோடு அறிவிக்கப்பட்டது. அது தொடர்ந்து இந்த நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவிகளை வழங்கி வருகிறது. இந்த நீக்கு போக்கான இந்த பண புழக்க ஆதரவு என்பது இந்த எஸ்எம்இக்களுக்கு உதவியை வழங்குகின்றன. அவற்றுக்கு அதிக ஆற்றலை உருவாக்குவதற்கு 4 நடவடிக்கைகள் எடுக்கின்றன. ஒன்று, இந்த தீர்வு காணுகின்ற அனைத்து வாங்கும் பொருட்களுக்கும் தீர்வு காணுகிற முறையை நான் அறிமுகம் செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் மற்ற கார்ப்பரேட்டுகளுக்கும் இது ஒரு பெஞ்ச் மார்க்காக செயல்படும். அது மட்டுமல்லாமல் கடன் ஆதரவு திட்டத்தை CGTMSE ஆகியவற்றின் மூலமாக தள்ளுபடி அடிப்படையிலே அவற்றுக்கு கடன் வசதி. 3 என்பது ஜெம் இணையதளத்தை அவற்றோடு இணைத்து அவர்களுக்கு நிதி
அந்த அரசு மூலமாக அந்த MSMEக்கள் மூலமாக அந்த பொருட்களை வாங்குவதற்கு மூலமாக குறைவான விரைவான அந்த நிதி உதவியை பெறுவதற்கும், அது மட்டுமல்லாமல் நான்காவதாக அந்த சொத்து அடிப்படையிலான பாதுகாப்புகளை உருவாக்கி அவற்றுக்கு இரட்டை சந்தையாக அதை உருவாக்குவதற்கும், இந்த பாதுகாப்பான பரிவர்த்தனைகளை செய்வதற்கும் அவற்றுக்கு உதவி செய்வது. அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான உதவி என்பது அந்த தொழில் நிறுவனங்களை ICAI, IECSI, ICMAI போன்ற நிறுவனங்களை குறைவான காலத்திற்கான அந்த பயிற்சி படிப்புகளை உருவாக்குவதற்கு, அவர்கள் கார்ப்பரேட் மித்ராக்கள் என்கிற நட்பாளர்களாக, உதவியாளர்களாக அவர்கள் உருவாகுவதற்கு இது வழிவகும். இந்த அங்கீகாரம் பெற்ற அந்த தொழில் பயிற்சியாளர்கள் அவர்கள் MSMEக்களுக்கு உதவுவார்கள். அவர்களுக்கு குறைவான கட்டணத்திலே அவர்கள் கிடைப்பார்கள். கட்டமைப்பு, இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே நம்முடைய அரசு என்பது பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அது பெரிய அளவிலே பொது கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இது உதவுகிறது. புதிய நிதி சாதனங்கள், கட்டமைப்பு முதலீட்டு நிதியம், இந்த ரியல் எஸ்டேட் முதலீட்டு நிதியம் ஆகியவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. NIIF, NAFED ஆகிய நிறுவனங்கள் இதற்காக பயன்படுத்தி வருகின்றன. எனவே இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நாம் தொடர்ந்து 5 லட்சத்திற்கும் அதிகமான இரட்டை அடக்கு 3 அடுக்கு நகரங்களில் இந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு நாம் உறுதி செய்வோம். அது வளர்ச்சி மையங்களாக அமையும். பொதுமக்கள் மூலதன செலவினம் என்பது 2014-15 2 லட்சம் கோடியாக இருந்தது. இப்பொழுது 11.25 லட்சமாக 2025-26 அதிகரிக்கப்பட்டது. வரும் ஆண்டில் நிதியாண்டு 2026-27 இதை அதிகரித்து 12.2 லட்சம் கோடியாக நான் அறிவிக்கிறேன். இதன் மூலமாக அது வேகம் பெறும். தனியார் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக, அவர்கள் அபாயங்களை தாண்டி வளர்வதற்காகவும் அந்த கட்டமைப்பு மற்றும் கட்டுமான கட்டங்களில் அவர்களுக்கான இந்த ரிஸ்க் கேரண்டி அபாய உத்தரவாத நிதியம் ஒன்றை நான் அறிவிக்கிறேன். அதில் பகுதி கடன் உத்தரவாதமும் அந்த கடன் வழங்குபவர்களுக்கு வழங்கப்படும். பல ஆண்டுகளாக ரைட்ஸ் என்பது, சொத்துக்களிலிருந்து நிதி பெறுவது என்பது பெருமளவு பங்கு வகித்து வருகிறது. இது CPSEக்கள் மூலமாக இது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. நிலையான சரக்கு போக்குவரத்துக்காக முதலாவதாக ஒரு பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடம் கிழக்கில் கங்குனையிலிருந்து மேற்கில் சூரத் வரை இணைக்கும் ஒரு வழித்தடம். இதன் மூலமாக தேசிய நீர்வழிச்சாலைகள் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். ஒடிசாவில் கனிம வளம் நிறைந்த தால்சேர் மற்றும் அங்கூர் பகுதிகளை இணைத்து மற்றும் அதை கலிங்கா நகர் போன்ற தொழிற்சாலை நகரங்கள் மற்றும் துறைமுக இடங்களையும் அதில் இணைப்பு உருவாக்கப்படும். இதுக்கு தர மையங்களை, அதற்கான மனித வளங்களையும் இது வழங்கும். அந்த நீர்வழிச்சாலை பகுதியில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பையும் திறனையும் இது அளிக்கும். இதன் மூலமாக ஒரு சுற்றுச்சூழலை, இந்த நீர்வழிச்சாலைகள், உள்நாட்டு நீர்வழிச்சாலைகளுக்கான சுற்றுச்சூழல் உருவாக்கப்படும். வாரணாசி, பாட்னாவும் இதில் அடங்கும். மூன்றாவது, ஒரு கடலோர சரக்கு போக்குவரத்து அமைப்பு என்பது உருவாக்கப்படும். ரயிலிலிருந்து சாலைக்கு கொண்டு வருவதற்காக அதற்கு இந்த நீர்வழிச்சாலைகள், கடலோர நீர்வழி பாதைகளை 2047 அது 20% இந்த நீர்வழிச்சாலைகளின் பயன்பாடு அதிகரிப்பதற்கான ஒரு திட்டம் உருவாக்கப்படும். கடைசி மைல் வரை இணை கொண்டு வருவதற்காகவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காகவும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கடல் விமானங்கள், சீ பிளேன் என்பது அதற்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இது செயல்பாடுகளுக்கு, இது இந்த நடைமுறைகளுக்கு பயன்படும். கார்பன் கேப்சர் பயன்பாடு மற்றும் அதன் பாதுகாப்பு 2025 பொறுத்தவரை இந்த கார்பன் கேப்சர்
பயன்பாடு மற்றும் அதன் சேகரிப்பு தொழில்நுட்பம் என்பது மிகவும் மேம்படுத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கும். 5 தொழில்துறைகளில் இது இருக்கும். அதில் மின்சாரம், எஃகு, ரசாயனம், துரப்பண பணிகள் ஆகியவற்றில் அது இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் இதற்காக பிரத்யேகமாக முயற்சிகள் எடுக்கப்படும். நகரங்களில் உள்ள பொருளாதார மண்டலங்கள் நகரங்கள் தான் நமது பொருளாதாரத்திற்கான இன்ஜினாக இருக்கின்றன. இப்பொழுது 2ஆம் அடுக்கு நகரங்கள் மற்றும் கோயில் நகரங்களில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளையும் அடிப்படை வசதிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதன் ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இந்த நகரங்கள் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு மிக பெரும் அளவில் பங்களிப்பு செய்ய முடியும். அவர்களில் அந்த நகரங்களின் சிறப்பான அம்சங்களின் அடிப்படையில் அவை பங்களிப்பளிக்கும். ஒரு சிஇஆருக்கு 5 ஆண்டுகளில் இதற்காக திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இது சவால் முறையில் இது செய்யப்படும். இதற்கான நிதி உதவியும் வழங்கப்படும். நிலையான பயணிகள் அமைப்பை கொண்டு வருவதற்கான 7 உயர் விரைவு ரயில் வழி தடங்கள் பல நகரங்களை இணைக்கும் வகையில் அறிமுகப்படுத்துகிறோம். மும்பையிலிருந்து புனே, புனேயிலிருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத்திலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து பெங்களூரு, தில்லியிலிருந்து வாரணாசி, வாரணாசியிலிருந்து சிலிகுரி என்ற இந்த இணைப்புகள் வழங்கப்படும். நிதித்துறை. இந்திய வங்கித்துறை என்பது மிக வலுவான பேலன்ஸ் ஷீட் மற்றும் லாபத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. சொத்து மேலாண்மை மிகச் சிறப்பாக இருக்கிறது. 98% கிராமங்களை அது சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. சீர்திருத்தங்களின் மூலமான வளர்ச்சி என்பது முக்கியமான கவனம் பெறுகிறது. இதன் அடிப்படையில் ஒரு உயர்மட்ட கமிட்டி, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக இந்த கமிட்டி உருவாக்கப்படும். வங்கித்துறையில் இது விரிவாக அந்த துறை குறித்த மறு ஆய்வை மேற்கொள்ளும். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும். இந்தியாவின் நிதி நிலைத்தன்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை, நுகர்வோர் பாதுகாப்பு போன்றவை இதில் கவனம் கொள்ளப்படும். என்பிஎஃப்சிகள் அதற்கான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். கடன் வழங்குவது, தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துவது இவற்றுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படும். பொதுத்துறையில் உள்ள என்பிஎஃப்சியில் இது முக்கியமாக முதல் அடிப்படையில் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் மற்றும் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்ப்பரேஷன் ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் இந்த அமைப்புகளில் முதல் கட்டமாக இது நடைபெறும். அந்நிய செலாவணி மேலாண்மை என்பதில் இப்பொழுது கடன் இல்லாத ஒரு தன்மையை கொண்டு வருவதற்காக அந்நிய நேரடி முதலீட்டுகளுக்கு வசதி செய்து கொடுத்து அதன் மூலமாக இந்தியாவின் பொருளாதார முன்னுரிமைகளுக்கு கவனம் செலுத்தப்படும். கார்ப்பரேட் வால் மார்க்கெட் ஒரு சந்தை உருவாக்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதில் இந்த கார்ப்பரேட் பாண்டுகள் மூலமாக அதில் இந்த கார்ப்பரேட் கடன்களுக்கும் அதற்கான முனிசிபல் பாண்டுகள் இவற்றுக்கும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உயர் மதிப்பு முனிசிபல் பாண்டுகள் பெருநகரங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு ஊக்கத்தொகையாக 100 கோடி ரூபாய் அறிவிக்கப்படுகிறேன். ஒரு பாண்ட் வழங்கப்படுவதற்கு 100 கோடி ரூபாய். ஒரே ஒரு பாண்டுக்கு ஒரு 1000 கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருந்தால் அதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும். அம்ருத் திட்டத்தின் கீழ் இருக்கும் இப்பொழுது திட்டமானது 200 கோடி வரைக்கும் மட்டும்தான் ஊக்கத்தொகை பெறுகிறது. அது இப்பொழுது தொடர்ந்து அது சிறு நகரங்கள் அவற்றுக்கு இது தொடர்ந்து நடைபெறும். வணிகம் எளிமையாக்குதல். PROI வெளிநாட்டில் வாழும் தனிநபர்கள் அவர்கள் இங்கு உள்ள
லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கும் இந்திய நிறுவனங்கள் போர்ட்போலியோ திட்டங்களின்படி அவர்கள் முதலீடு செய்வதற்கான வழிமுறை வகுக்கப்படும். இதன் மூலமாக முதலீட்டு வரம்பு என்பது PROIக்கு இந்த திட்டத்தின் கீழ் 5% 10% வரை உயர்த்தப்படுகிறது. முதலீட்டு வரம்பு என்பது அனைத்து தனிநபர் PROIக்களுக்கும் 24% ஆக்கப்படும். இப்பொழுது அது 10% இருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு உட்பட 21வது நூற்றாண்டு என்பது தொழில்நுட்ப சார்ந்துதான் இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும். வயல்களில் விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் அனைவருக்குமே இது புதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இதற்காக இந்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு திட்டம் மூலமாக, நேஷனல் குவாண்டம் திட்டம் மூலமாக, ஆராய்ச்சி நிதியம் மூலமாக, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் புத்தாக்க நிதியங்கள் போன்ற நிதியங்களை உருவாக்கி இருக்கிறது. இரண்டாவது கடமை என்பது நமது ஆசைகளை நிறைவேற்றி, மக்களின் ஆசைகளை நிறைவேற்றி திறனை மேம்படுத்துவது. பல்முனை ஏழ்மையை 24 கோடி பேரை நாம் அந்த ஏழ்மையிலிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். இது இந்த அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகளால் சாத்தியமாகி இருக்கிறது. எங்கள் அரசாங்கம் எனவே ஒரு முடிவை செய்திருக்கிறது. சேவைகள் துறையில் ஒரு புதிய கவனத்தை செலுத்த விரும்புகிறது. இளைய இந்தியா, இளைய பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்வி என்பது, கல்விக்கான இந்த கார்ப்பரேட் துறை சார்ந்த இந்த கல்விக்காக ஒரு உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்படும். இது வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஒரு முக்கிய உந்து சக்தியாக செயல்படும். இதன் மூலமாக நமது நாடு உலக தலைவராகமாகும் சேவைகள் துறையில் 2047 10% பங்களிப்பை நமக்கு பெற்றுத்தரும். இதில் வளர்ச்சிக்கு வாய்ப்பு உள்ள துறைகளில் இது வேகத்தை அளிக்கும். ஏற்றுமதிகளையும் இது அதிகரிக்கும். நவீன தொழில்நுட்பங்கள், புதிதாக வரும் தொழில்நுட்பங்கள், AI உட்பட அவற்றுக்கு வேலைகளுக்கு தேவையான திறன்கள் ஆகியவை மேம்படுத்தப்படும். பலதரப்பட்ட திறன் சார்ந்த தொழில் வழித்தடங்களுக்காக கீழ்காணும் துறைகளில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்புகிறோம். சுகாதாரத்துறை சார்ந்த அந்த தொழில் சார்ந்தவர்கள், அவர்களுக்காக தனியார் மற்றும் அரசு துறையில் அவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படும். 10 தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகள் ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி, அனஸ்தீசியா, ஆபரேஷன் தியேட்டர் தொழில்நுட்பம், உளவியல் மற்றும் பிஹேவியரல் ஹெல்த் போன்ற துறைகள். அவர்களுக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான AHPக்கள் வழங்கப்படுவார்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கான சேவைகளுக்காக மையங்கள் உருவாக்கப்படும், அமைப்புகள் உருவாக்கப்படும். அவர்களுக்கான பயிற்சியும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும். அந்த துறை சார்ந்த வெல்னஸ், நலவாழ்வு, யோகா போன்ற துறைகளிலும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். வரும் ஆண்டில் 1.5 லட்சம் கேர் கிவர்ஸ், அதாவது இந்த சேவையை வழங்குபவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். சுற்றுலாத்துறை, அது மருத்துவம் சார்ந்த சுற்றுலா, இதை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களில் 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது தனியார் துறையின் துணையுடன் செய்யப்படும். இந்த மையங்களின் மூலமாக ஒருங்கிணைந்த சுகாதார வளர்ச்சி என்பது ஏற்படுத்தப்படும். இங்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான வசதிகள் இருக்கும். அதில் ஆயுஷ் மையங்கள் இருக்கும், மருத்துவ சுற்றுலாவிற்கான மையங்கள் இருக்கும், நோய் கண்டறிதல் மற்றும் மறுவாழ்வுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கும். இவற்றின் மூலமாக பலவிதமான வேலை வாய்ப்புகள் இந்த சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள் உட்பட அனைவருக்கும் கிடைக்கும்.
பழங்கால இந்திய யோகா என்பது உலகின் பல பகுதிகளில் இப்பொழுது அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஐநாவிற்கு சென்று கோவிடுக்கு பிறகு இது குறித்து கொண்டு சென்றார். அதே போல ஆயுர்வேதாவிற்கும் இப்பொழுது சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நல்ல ஆயுர்வேத பொருள்களை, மருந்துகளை ஏற்றுமதி செய்வதற்கும் இங்கு அவற்றை அந்த மூலிகைகளை வளர்ப்பவர்களுக்கான வளர்ச்சிக்கான வழி வகுக்கப்படும். 3 புதிய அனைத்திந்திய ஆயுர்வேத மையங்கள், கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படும். 2வது, ஆயுஷ் மருந்தகங்களை மேம்படுத்தி அந்த பரிசோதனை மையங்களும் மேம்படுத்தப்படும். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அங்கு மிக திறன் வாய்ந்த தொழில் சார்ந்தவர்கள் அங்கு இருப்பார்கள். 3, ஜாம் நகரில் ஒரு மூலிகை மருத்துவ மையம், ஆராய்ச்சி மையம், பயிற்சி மையம் அமைக்கப்படும். பாரம்பரிய மருத்துவத்திற்கான விழிப்புணர்வு இதன் மூலமாக ஏற்படுத்தப்படும். கால்நடை வளர்ப்பு. நமது கால்நடைகள் 16% விவசாயத்தில் பங்களிப்பு செய்கின்றன. இந்த கால்நடை மருத்துவர்களை இப்பொழுது 20,000 என்று அதிகப்படுத்துவதற்காக அவர்களுக்காக இப்பொழுது கடன் வசதிகள் வழங்கப்படும். அந்த மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனைகள், நோய் கண்டறியும் பரிசோதனை கூடங்கள் போன்றவை தனியார் துறையுடன் சேர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இது செயல்படுத்தப்படும். ஆரஞ்சு பொருளாதாரம். இந்தியாவில் அனிமேஷன், கேமிங் போன்ற இந்த துறைகள் இப்பொழுது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் 2 மில்லியன் தொழில் சார்ந்தவர்களை இது 2030க்குள் இது உருவாக்குகிறது. இதற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மும்பையில் இருக்கிறது. அது AVGC கண்டென்ட் கிரியேட்டர் பரிசோதனை கூடங்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகள் அனைத்திலும் இந்த கல்வி பயிற்சி வழங்கப்பட வேண்டும். இந்தியாவின் வடிவமைப்பு தொழில் என்பதும் இப்பொழுது மிக பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஆனால் இதில் இளைஞர்களின், பயிற்சி பெற்றவர்களின் தட்டுப்பாடு இருக்கிறது. எனவே புதிய தேசிய வடிவமைப்பு கல்வி நிறுவனம் ஒன்று இந்த கல்விக்காக, வளர்ச்சிக்காக கொண்டு வரப்படும். இது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் கொண்டு வரப்படும். கல்வித்துறை. எங்கள் அரசாங்கம் மாநிலங்களுக்கு ஆதரவளிக்கும் 5 பல்கலைக்கழக டவுன்ஷிப்புகளை உருவாக்கும். அதற்கான ஆதரவு வழங்கப்படும். தொழில்துறை சார்ந்த அந்த வழித்தடங்களில் இது உருவாக்கப்படும். இந்த கல்வி அமைப்புகள், இந்த மண்டலங்கள் பல கல்வி நிறுவனங்களை, பல்கலைக்கழகங்களையும் ஆராய்ச்சி மையங்களையும் உறைவிட வசதிகளையும் இந்த பகுதியில் வழங்கும். உயர்கல்வியில் ஸ்டெம் நிறுவனங்கள் கூடுதல் அளவிற்கு அவர்களுக்கான அந்த ஆராய்ச்சிக்கான பரிசோதனை கூடத்திற்கான வாய்ப்புகள் பெண் மாணவிகளுக்கு வழங்கப்படும். இதற்கான மூலதன ஆதரவு வழங்கப்படும். ஒரு பெண்கள் விடுதி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்படும். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மற்றும் வானியல் சார்ந்த அந்த துறையை மேம்படுத்துவதற்காக 4 டெலிஸ்கோப் உட்கட்டமைப்பு வசதிகள், அந்த மையங்கள் அமைக்கப்படும் அல்லது மேம்படுத்தப்படும். தேசிய லார்ஜ் சோலார் டெலிஸ்கோப், தேசிய லார்ஜ் ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப், ஹிமாலயன் சந்திரா டெலிஸ்கோப், காஸ்மோஸ் 2 பிளானட்டேரியம் ஆகியவை உருவாக்கப்படும் அல்லது மேம்படுத்தப்படும். சுற்றுலாத்துறை வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை, அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில், அதன் மூலமாக உள்ளூர் பொருளாதாரத்தை அதிகமாக வளர்க்கும் சாத்தியக்கூறு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கும்
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் சமையல் கேட்டரிங் டெக்னாலஜி இந்த நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வழங்கப்படும். இதன் காரணமாக கல்வி மற்றும் தொழில்துறை மற்றும் அரசாங்கத்திற்கிடையே இது ஒரு பாலமாக இருக்கும். மேலும் ஒரு சோதனை திட்டமாக 10,000 வழிகாட்டிகளை 20 முக்கியமான சுற்றுலா மையங்களை அவர்களின் பயிற்சி மூலமாக உயர்தரமாக 12 வார பயிற்சி மூலமாக அவர்களுக்கு ஒரு IIM-இன் துணையுடன் இது செயல்படுத்தப்படும். டிஜிட்டல் அறிவு கட்டமைப்பு என்பது டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் என்பது உருவாக்கப்படும். முக்கியமான இடங்கள் குறித்த அனைத்து தகவலும் இதில் இருக்கும். கலாச்சார, மத சார்ந்த மற்றும் பாரம்பரியமான இந்த இடங்கள் இதில் கொண்டு வரப்படும். இதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு புதிய சுற்றுச்சூழல் உருவாகும். இது அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்தியாவிடம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உலக அளவிலான ட்ரெக்கிங் மற்றும் ஹைக்கிங் மலையேறும் இந்த பயிற்சி அனுபவத்திற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிலையான ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிலையான மலை ரயில்கள், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளிலும் இந்த மலை ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும். கிழக்கு காட்ஸ் பகுதியிலே பொதிகமலை, அரக்குவாலி மற்றும் மேற்கு காட்ஸிலே இது பொதிகமலையிலே மேற்கொள்ளப்படும். ஒரு நீண்ட ஒரு கடற்கரை பகுதியிலே ஒரிசாவிலே, கர்நாடகாவிலே மற்றும் கேரளாவிலே அந்த ஆமைகள் முட்டையிடும் பகுதிகள் மற்றும் 3 பறவைகள் கண்காணிக்கும் முறை ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டிலே புலிக்கட் அந்த எல்லைப் பகுதியிலே இந்த மையங்கள் உருவாக்கப்படும். மாண்புமிகு பிரதமர் அவருடைய தொலைநோக்கிலே நாம் ஒரு சர்வதேச புலிகள் பார்வையிடும் மையங்களை 2024 உருவாக்கினோம். இந்த ஆண்டு இந்தியா முதலாவது உலகளவிலான புலிகள் மாநாட்டை நடத்துகிறோம். இதிலே அரசினுடைய தலைவர்களும் அமைச்சர்களும் 95 நாடுகளில் உள்ளவர்கள் இங்கே அதனை பாதுகாப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்குவார்கள். பாரம்பரிய மற்றும் கலாச்சார சுற்றுலா 15 லோத்தல், தோலவிரா, ராக்கிகடி, ஆதிச்சநல்லூர், சாரநாத், அஸ்தினாபூர் மற்றும் லே பேலஸ் ஆகிய முக்கிய அகழ்வு மையங்களை ஒரு கலாச்சார இடங்களாக இது உயர்த்தப்படும். அகழ்வாய்வு என்பது நடந்து சென்று பார்க்கக்கூடிய ஒரு வழித்தடங்களை உருவாக்குவதன் மூலமாக இது மேம்படுத்தப்படும். தொழில்நுட்பங்கள் என்பது இதிலே அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பாதுகாப்பு ஆய்வுக்கூடங்கள் மற்றும் வழிகாட்டிகளை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பாக உருவாக்கப்படும். விளையாட்டுத்துறையை பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு திறன்கள் ஆகியவற்றை உருவாக்கி தருகிறது. இந்த விளையாட்டு திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக நாம் செயல்படுத்த இந்திய திட்டம் என்பது கேலோ இந்தியா மிஷன் என்பதை நாம் இப்போது அறிமுகப்படுத்துகிறேன். இது விளையாட்டுத்துறையை அடுத்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த தொலைநோக்கு என்பது ஒரு திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு மையமாக இருக்கும். இதிலே பயிற்சி மையங்கள் உருவாக்கியபடி இது அடிப்படை, நடுத்தர மற்றும் உயர்தர விளையாட்டு வீரர்களுக்கு உதவி செல்லும். பயிற்சியாளர்கள் மற்றும் ஆதரவு பணியாளர்களை உருவாக்கும் முறை. 3வது விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தல். போட்டி அமைப்புகளை உருவாக்குதல், மையங்களை உருவாக்குதல். விளையாட்டு கட்டமைப்புகளை பயிற்சி மற்றும் போட்டிக்காக உருவாக்கி தருதல். 3வது கடமை என்பது அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்தியா வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். 1 விவசாயிகளுடைய வருவாயை அதிகரித்தல். இது தொழில் முனைவுக்கான ஒரு ஊக்கத்தை வழங்குதல். இதிலே முக்கியமாக சிறிய குறு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். வாழ்வாதார வாய்ப்புகளை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தரமான பயிற்சி மற்றும் சாதனங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். 3வது மனநலம் மற்றும் அதிர்ச்சி சார்ந்த பராமரிப்பு வழங்கப்படும். 4வது வடகிழக்கு பகுதிகளிலே அவர்களுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மீன்வளம். நாம் மீன்துறையிலே ஒருங்கிணைந்த
ஒரு 500 நீர் தடுப்புகளையும் அமிர்த் சரோவர்களையும் உருவாக்குவோம். மீன்பிடி துறைகளை மேம்படுத்துவதற்காக இந்த கடற்கரை பகுதிகளிலே ஸ்டார்ட் அப் மற்றும் பெண்கள் அடிப்படையிலான குழுக்களை அடிப்படையிலே மீன் உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கான ஒரு அமைப்பாக உருவாக்குவோம். கால்நடை வளர்ப்பு ஒரு கிராமப்புறங்களிலே மற்றும் நகர்ப்புறம் சார்ந்த பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்காக இந்த கால்நடை துறையை வேலைவாய்ப்பை அவற்றின் மூலமாக செயல்படுத்தப் போகிறோம். இது கடன் சார்ந்த ஒரு மானிய திட்டம். ரெண்டாவது, கால்நடைகளின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்துதல், பால் உற்பத்தி, கோழி உற்பத்தி போன்றவற்றை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்தல். நான் மீண்டும் பால் மற்றும் கோழி வளர்ச்சி ஆகியவற்றுக்கான விநியோக சங்கிலி உருவாக்குதல், அந்த கால்நடைகளுக்கான ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை உருவாக்குதல், உயர்தரம் வாய்ந்த விவசாய தயாரிப்புகள், விவசாய பயன்களை விரிவுபடுத்துவதற்காக, உற்பத்தி அதிகரிப்பதற்காக, விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்காகவும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும், அதிக மதிப்புமிக்க தேங்காய், சந்தனம், முந்திரி போன்ற பயிர்களை உற்பத்தி செய்வதற்காக கடற்கரை பகுதிகளிலே அதிகம். இதர வடகிழக்கு பகுதிகளில் நட்ஸ், வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் போன்றவற்றை நமது மலைப்பகுதிகளிலே உற்பத்தி செய்வதற்கான ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படும். இதற்காக ஆதரவு வழங்கப்படும். இந்தியா தேங்காய் உற்பத்தியில் உலகின் முக்கியமான ஒரு மையமாக இருக்கிறது. 30 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள், இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த வாழ்வாதாரத்திற்காக தேங்காயை நம்பியுள்ளார்கள். இந்த தேங்காய் உற்பத்தியிலே போட்டி அதிகரிப்பதற்காக ஒரு தேங்காய் ஊக்க திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது உற்பத்தியையும் உற்பத்தி சார்ந்த திட்டங்களையும் செயல்படுத்துவதன் மூலமாக இது உற்பத்தி சாராத மரங்களை மாற்றுதல், புதிய மரக்கன்றுகளை அதற்காக வழங்குதல், பல்வேறு புதிய வகைகளை அறிமுகப்படுத்துதல். இது தேங்காய் அதிகம் வளரும் மாநிலங்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஒரு பிரத்யேகமான ஒரு திட்டம் என்பது இந்திய முந்திரி மற்றும் கோகோ துறைக்காக வழங்கப்படும். இந்தியாவை ஒரு சுயசார்பு உற்பத்தி மையமாக முந்திரியிலே உருவாக்குவதற்காக செயல்படும். அதேபோல் ஏற்றுமதி திறன் போன்றதாகவும் இந்திய முந்திரி மற்றும் இந்திய கொக்கோவை ஒரு பிரீமியமான ஒரு பிராண்டுகளாக 2030 கொண்டு வரப்படும். சந்தன மரம் என்பது இந்தியாவின் சமுதாய மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த அரசு மாநில அரசுகளுடன் தொடர்ச்சியாக இவற்றை உற்பத்தி செய்யவும் அதனை அறுவடை செய்யவும் இந்திய அந்த சந்தனக்கட்டையினுடைய ஒரு சந்தையை மேம்படுத்தி வழங்கும். குறைவாக பலன் தரும் ஆர்ச்சிட் மற்றும் அதிக பலன் தரும் வால்நட், ஆல்மண்ட் மற்றும் பைன் நட் போன்ற இந்த கொட்டை வகைகள் அவற்றின் உற்பத்தி அதிகரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு வருவாயை அதிகரித்தல் மற்றும் இளைஞர்களை அதிலே இணைப்பதன் மூலமாக மதிப்பு கூட்டப்படும். பாரத் விஸ்தாத் விவசாய வளங்களை மேம்படுத்துவதற்காக நிகழ்நிலை இணைப்பு என்பது பாரத் விஸ்தார் திட்டம். இது பல்மொழி ஒரு ஏஐ கருவியாகும். இந்த இணையத்தின் மூலமாக ஐசிஏஆர் தொகுப்பு திட்டம் என்பது விவசாய நடைமுறைகளிலே ஏஐ இணைப்பு கொண்டதாக வழங்கப்படும். இது விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும், விவசாயிகள் சரியான முடிவை எடுக்க உதவும், அவர்களுடைய அபாயங்களை குறைத்து அவர்களுக்கான பிரத்யேகான ஆலோசனை வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய அபாயங்களை குறைக்கும். கிராமப்புற பெண்கள் சார்ந்த தொழில் முனைவுகளை மேம்படுத்துதல். லக்பதி தீதி வெற்றியின் அடிப்படையிலே நான் இப்பொழுது பெண்கள் அடுத்த கடன் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை நான் ஊக்குவிக்க இருக்கிறேன். சுய உதவி தொழில் முனைவோர் என்பது ஒரு சமூகம் சார்ந்த சில்லறை மையங்களாக உருவாக்கப்பட்டு அவை கூட்டமைப்புகளாக நிதி ஆதாரங்களுடன் அவை உருவாக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளை அதிகாரம் பெற்றவர்களாக செய்தல். திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. ஏவிஜிசி துறைகளிலே உணவு மற்றும் பானங்கள் துறை ஒரு பணி சார்ந்த செயல்முறை சார்ந்த ஒரு வாய்ப்புகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குகிறது. நாம் ஒரு
இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கௌரவம் சார்ந்த வாழ்வாதாரத்தை வழங்குவோம். ஒவ்வொரு ஊனமுற்ற நபர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும். திவ்யாங் சஹாரா திட்டம் என்பது ஒரு சரியான நேரத்திலே அவர்களுக்கு உதவி சாதனங்கள் என்பது தகுதியுள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்படும். நான் செயற்கை கரங்களை உற்பத்தி செய்வதற்கான மையங்கள் என்பது ஒரு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அசிஸ்டட் சாதனங்கள் அதை உற்பத்தி செய்வதற்காக மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். பிரதமர் திவ்யாஷா கேந்திரா என்பவைகளுக்கான ஒரு அமைப்பு உதவி சார்ந்த ஒரு சில்லறை மையமாக கடைகளாக உருவாக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அங்கே மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் சாதனங்களை பயன்படுத்தி பார்த்து அவற்றை வாங்கி பயன்பெற முடியும். நமது மனநலத்தை உறுதி செய்வதற்கான ஒரு உறுதிப்பாடு. இந்த பேரதிர்ச்சிக்காக மனநல மற்றும் வட மாநிலங்களிலே நிம்ஹான்ஸ் 2 என்ற ஒரு மையம் என்பது மனநலத்திற்காக உருவாக்கப்படும். தேசிய மனநல மையங்களை ராஞ்சி மற்றும் தேஸ்பூர் ஆகிய இடங்களிலே பிராந்திய முக்கிய மனநல மையங்களாக உருவாக்குவோம். அவசர கால பாதிப்பை ஏற்படுத்தி கொண்ட குடும்பங்கள், முக்கியமாக ஏழை மக்கள் மற்றும் நலிவு நிலையில் உள்ள மக்கள் எதிர்பாராத செலவினங்களை எதிர்கொள்வதற்காக நாங்கள் இந்த திறன்களை 50% மாவட்ட மருத்துவமனைகளிலே அதிகரிப்போம். இதிலே அவசர கால ட்ராமா கேர் மையங்களை உருவாக்குவதன் மூலமாக இது மேற்கொள்ளப்படும். பூர்வோதயா மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலுமே கவனம் செலுத்துதல். பூர்வோதய் என்பது ஒரு ஒருங்கிணைந்த கிழக்கு கடற்கரை பகுதி துர்காப்பூரிலே ஒரு மையமாக கொண்டு இணைப்பை வழங்கும் 5 சுற்றுலா மையங்கள் 5 பூர்வோதயா மாநிலங்களிலே உருவாக்கப்படும். அதிலே 4000 மின் பேருந்துகள் அங்கே செயல்படுத்தப்படும். வடகிழக்கு பகுதிகள் மற்றும் பௌத்த மையங்கள். வடகிழக்கு மையம் என்பது ஒரு தேராவாடா மகாயானா வஜ்ராயனா பாரம்பரியங்களை சார்ந்த ஒரு மையமாக இருக்கிறது. இந்த பௌத்த சுற்றுலா மையங்களிலே அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுராவிலே அவற்றை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் கோயில்களை பாதுகாத்தல் மற்றும் பௌத்த மையங்களை பாதுகாத்தலுக்கான திட்டம் செயல்படுத்தப்படும். இணைப்புகளுக்கான இந்த ஆன்மீக சுற்றுலா மையங்களை இணைப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 15வது நிதி கமிஷன் 17 நவம்பர் 2025 16வது நிதி கமிஷன் குடியரசுத் தலைவருக்கு தனது அறிக்கையை வழங்கியது. இது 289வது அரசியல் சாசனத்தின் பிரிவின் கீழ் இது செயல்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அதனுடைய அறிக்கையிலே அதிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அந்த கமிஷனின் பரிந்துரைகள் ஆகியவை இந்த அவையிலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த அமர்வின் போது நீங்கள் அனுமதித்தீர்கள். இந்த அரசு அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த மேலிருந்து கீழான அந்த 41% ஒதுக்கீடு என்பதை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த கமிஷன் பரிந்துரை அடிப்படையிலே நான் 1.4 லட்சம் கோடி இந்த நிதியை மாநிலங்களுக்கு 2026-27 வழங்கியுள்ளேன். இது நிதி கமிஷன் நிதி ஒதுக்கீடாக. இது உள்ளூர் அமைப்புகள் மற்றும் பேரிடர் நிதியாக இது வழங்கப்படுகிறது. நிதி ஒருங்கிணைப்பு. அரசு நமது நிதி உறுதிப்பாட்டிலே உறுதியாக செயல்படுத்தப்படுகிறது. எந்த விதமான சமரசமும் செய்யாமல் இதை செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நிதி முறைகளை 2025-26 அதை குறிப்பிட்டது போல் செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு இந்த கடன் ஜிடிபி என்பது 2030-31 அந்த இலக்கை அடைய வேண்டும். கடன் ஜிடிபி சதவீதம் என்பது 55.6% ஜிடிபியாக 26-27 இந்த சதவீதமாக இருக்கும். அதுவே 56.1% 26-27 இருக்கும். இந்த கடன் ஜிடிபி விகிதம் குறைவது என்பது நமது வளங்களை மேம்படுத்தும். முக்கியமாக முக்கிய செலவுகளிலே
இது வரி செலுத்துவதற்கான தேவைகளை குறைக்கும். முக்கியமான இந்த கடன் இலக்கை குறைத்தல் என்பது நிதி பற்றாக்குறையை இது சரி செய்யும். நான் இப்பொழுது நான் 2021-22 நான் செய்த உறுதிப்பாட்டை இந்த நிதி பற்றாக்குறையை 4.5% ஜிடிபியாக குறைப்பேன், 2025-24 செய்வேன் என்பதை நான் நிலைநாட்டியுள்ளேன். 25-26 இந்த நிதி பற்றாக்குறை என்பது B25-26 நிலையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது 4.4% ஜிடிபியாக இருந்துள்ளது. புதிய நிதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த கடன் கட்டுப்பாடு என்பது நிதி பற்றாக்குறை 2026-27 இது 4.3% ஜிடிபியாக இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் என்பது கடன் சாராத இந்த வருவாய் என்பது மொத்த வரி வருவாய் என்பது 26.7 லட்சம் கோடியாக இருக்கிறது. திருத்தப்பட்ட மொத்த செலவுகள் என்பது 49.6 லட்சம் கோடியாக இருக்கும். அதிலே மூலதன செலவுகள் என்பது 11 லட்சம் கோடியாக இருக்கும். பட்ஜெட் மதிப்பீடுகள் 2026-27 ஆண்டுக்கான இந்த கடன் சாராத மொத்த செலவுகள் மற்றும் அந்த நிதி என்பது 36.5 லட்சம் கோடி மற்றும் 56.3 லட்சம் கோடியாக இருக்கிறது. இது 28.7 லட்சம் கோடியாக இந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக பெறப்படும் கடன் பங்குகளிலிருந்து பெறப்படுவது 11.7 லட்சம் கோடியாக இருக்கும். மீதி நிதிகள் என்பது சிறிய மூலதனங்கள் சேமிப்புகளிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த சந்தையிலிருந்து பெறப்படும் கடன் என்பது 17.2 லட்சம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுகிறது. நான் இப்பொழுது பகுதி பிக்கு செல்கிறேன். பகுதி பி நேரடி வரி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நான் இப்பொழுது எனது நேரடி வரிக்கான முன்மொழிவுகளை வழங்குகிறேன். புதிய வருமான வரி சட்டம் ஜூலை 2024 நான் ஒரு ஒருங்கிணைந்த வருமான வரி 1961 சட்டத்தை திருத்துவதை வலியுறுத்தினேன். இது மிகவும் குறுகிய நேரத்திலே 2025 வருமான வரி என்பது 2026 ஏப்ரலிலிருந்து செயல்படுத்தப்படும். இந்த எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இது வரி செலுத்துவோருக்கு இந்த தேவைகள் மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். இந்த படிவங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதன் மூலமாக சாதாரண குடிமக்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அதை செயல்படுத்த முடியும். எளிதாக வாழ்வதற்கான வாய்ப்பு, எந்த விதமான விபத்துகள் மூலமாக அந்த ட்ரைபியூனல் ஒரு நபருக்கு வட்டி இல்லாமல், வருமான வரி இல்லாமல், அந்த விலக்கு இல்லாமல், இதில் எந்த டிடிஎஸ் பிடித்தங்களும் இல்லாமல் அது அவர்களுக்கு செல்லும். நான் இப்பொழுது டிசிஎஸ் விகிதத்தை வெளிநாடுகளில் உள்ள சுற்றுலா தொகுதிகளை விற்பனை செய்வதிலிருந்து 50% 5% மற்றும் 20% எந்த விதமான வரம்பும் இல்லாமல் 2% குறைக்கிறேன். நான் டிசிஎஸ் விகிதம் என்பதை குறைக்கிறேன். இது கல்விக்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் LRS என்ற திட்டத்தின் கீழ் இது 5% 2% குறைக்கிறேன். பணியாளர்கள விடிகம், இது ஒப்பந்ததாரர்களுக்கான கட்டணங்கள் என்பது டிடிஎஸ்க்காக, அது சிக்கலை குறைப்பதற்காக அந்த டிடிஎஸ் இந்த சேவைகள் மீது 1% அல்லது 2% மட்டுமே இருக்கும். நான் ஒரு சிறிய வரி செலுத்துவோருக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறேன். இதிலே விதி சார்ந்த தானியக்க முறை என்பது செயல்படுத்தப்படும். இது குறைந்த நில் டிடக்ஷன் சான்றை அவர்கள் பெறும் மூலமாக அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதன் பதிலாக அதை பெற முடியும். வரி செலுத்துவோர்களை எளிமைப்படுத்துவதற்காக அவர்கள் பங்குகளை பல்வேறு நிறுவனங்களை வைப்பதற்காக ஒரு
ஃபார்ம் 15G அல்லது ஃபார்ம் 15H அதனை முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்று அதனை பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறேன். நான் ரிட்டர்ன்ஸை திருத்தி செய்வதற்காக 31 டிசம்பரிலிருந்து 31 மார்ச் என்ற ஒரு குறுக்கிட்ட கட்டணத்தை செலுத்துவதன் மூலமாக அதை திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறேன். இதற்கான காலகட்டம் என்பது அந்த வரி செலுத்துவதற்கான காலகட்டம் தனிநபர்கள் ITR 1 மற்றும் ITR 2 ரிட்டர்ன்ஸ் அதை பதிவு செய்வதற்காக 31 ஜூலை வரைக்கும் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். அந்த ஆடிட் அல்லாத அறக்கட்டளைகள் நிறுவனங்களுக்கு 31 ஆகஸ்ட் வரை காலம் வழங்கப்படும். அசையா சொத்துக்களுக்கான TDS என்பது இது பிடித்தம் உள்நாட்டிலே வெளிநாட்டு நபர்கள் விற்பனை செய்யும் சொத்துக்களை உள்நாட்டிலிருந்து வாங்குபவர்கள் அதனை செலான்கள் மூலமாக அதை டேன் இல்லாமலே அதனை செயல்படுத்த முடியும். நடைமுறை சார்ந்த சிறிய வரி செலுத்துவோர் மாணவர்கள், இளம் தொழில் முனைவோர், தொழில்நுட்ப பணியாளர்கள், நாட்டை விட்டு வெளியே பணியாற்றுபவர்கள் இவர்களுக்காக ஒரு முறை 6 மாத வெளிநாட்டு சொத்துக்களை அறிவிப்பதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த வரிகள் அவர்கள் சொத்துக்களையோ வருவாயையோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்குள் இருப்பதற்கு அறிவிக்கப்படும். இந்த திட்டம் 2 வகை வரி செலுத்துவோருக்கு பொருந்தும். யாரெல்லாம் தங்களது சொத்துக்களை இதுவரை அறிவிக்கவில்லையோ, B யார் தங்களது வெளிநாட்டு வருவாயை அறிவித்து அல்லது வரியை செலுத்தியுள்ளார்கள் ஆனால் சொத்துக்களை இதுவரை அவர்கள் அறிவிக்கவில்லை. அந்த A பிரிவுக்கு இந்த அறிவிக்கப்படாத வருவாய் என்பது 1 கோடி வரை அவர்கள் இருக்கலாம். அவர்கள் 30% அவங்க சொத்துக்களினுடைய மதிப்பில் 30% செலுத்த வேண்டும். ஒரு வருமான வரியாக, கூடுதல் வரியாக, அபராதமாக அவர்கள் செலுத்த வேண்டும். மேலும் இதிலிருந்து அவர்கள் விலக்கு அளிக்கப்படலாம். சொத்து மதிப்பு என்பது 5 கோடி ரூபாய் வரை இருந்தால் இங்கே அதிலிருந்து விலக்கு என்பது அபராதம் மற்றும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதன் மூலமாக அதிலிருந்து விடுபட முடியும். இந்த வர்த்தகம் செய்வதற்கான எளிதாக வர்த்தகம் செய்வதற்கான விஷயங்களில் ஒரு வரி செலுத்துபவர்களுக்கு வட்டி விகிதங்கள் என்பது இருக்காது. அதனுடைய மேல்முறையீடு என்பது முதலாவது தீர்ப்பாணையம் என்பது அது அவர்கள் செயல்பாட்டுக்கான நடைமுறைக்கு வருவதற்குள்ளாக அது இருக்கும். அந்த திருப்பி செலுத்துதல் என்பது 20% இருக்கும். அதிலிருந்து 10% குறைக்கப்படுகின்றது. அதிலிருந்து வெறும் முக்கியமான வரி கோரிக்கைகளில் இருந்து மட்டும் இருக்கும். நான் வரி செலுத்துபவர்கள் தங்களுடைய ரிட்டர்ன்களை அப்டேட் செய்ய வேண்டும். அவர்கள் மறுபடியும் அதனை செய்யும் போது அது தொடங்குவதற்காக கூடுதலாக 10% வரி விதி என்பது அவர்களுடைய அந்த நிதியாண்டிற்கான விஷயங்களில் இருந்து இருக்கும். அவர்களுடைய அப்டேட்டட் ரிட்டர்ன் என்பது அந்த ப்ரொசீடிங்ஸில் இருக்கும். இதற்கான ஒரு வரைமுறை என்பது கொடுக்கப்பட்டு அதை தவறாக குறைத்து அதை ரிப்போர்ட் செய்வதன் அதற்கான தவறான தகவல்களை கொடுப்பதாக இருந்தாலும் இதுபோன்ற விஷயங்களில் வரி செலுத்துபவர்கள் 100% வரியை செலுத்த வேண்டும். கூடுதலாக அந்த வரி மற்றும் அதன் வட்டி நிலுவையில் இருப்பவற்றுக்கு அவர்கள் அதனை வழங்க வேண்டும். அதில் அவர்கள் தோல்வி அடைந்தால் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ரிப்போர்ட்டை அவர்கள் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் அறிக்கையை கொடுக்காமல் இருந்தாலும் அது ஒரு கட்டணமாக அது மாற்றப்படும். அந்த தண்டனை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக ஒரு தடுப்பது மற்றும் தீவிர குற்ற செயல்களில் அதற்கு இரண்டுக்குமான நடுநிலையுடன் அதை செயல்படுத்த இருக்கின்றோம். TDS பேமெண்ட் என்பது அது பொருளாகவோ அல்லது செலுத்துவது அது குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படும்.
மற்றும் சிறு குற்றங்கள் என்பது அதற்கு அபராதம் மட்டும் விதிக்கப்படும். மீதி இருக்கக்கூடிய விசாரணைகள் என்பது அது வெறும் சிறிய சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை அந்த நீதிமன்றங்கள் மூலம் அதனை அபராதங்களாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். அங்கு அபராத கட்டணம் என்பது இல்லை, தற்போது இல்லாமல் இருக்கின்றது. அசையா வெளிநாட்டு சொத்துக்களை வெளிக்காட்டாமல் இருப்பது 20 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருப்பது அபராதமாக இல்லை. மேலும் அவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது, விசாரணையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. 1/10/2024 பின்தேதியிட்ட நாட்களில் இருந்து இது கொண்டு வரப்படுகின்றது. கோஆபரேட்டர்ஸ் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளுக்கு பால், எண்ணெய் வித்துக்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் வளர்ச்சி இவைகளுக்கு நான் அந்த டிடக்ஷன்களை அறிவிக்கின்றேன். மற்றும் கால்நடைகள் மற்றும் விவசாய சார்ந்தவைகளுக்காக அறிவிக்கின்றேன். கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையிலான டிவிடெண்ட் இன்கம் அது மேலும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது உறுப்பினர்களுக்கு. மேலும் 3 ஆண்டுகள் வரை விலக்கு அளிக்கின்றேன் இந்த டிவிடெண்ட் வருவாயிலிருந்து. அது அவர்களுடைய முதலீட்டில் இருந்து நிறுவனங்கள் 31/1/2026 இது விலக்கு அளிக்கப்படுகின்றது. இது வெறும் டிவிடெண்ட்களை மேலும் உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான். ஐடி துறைகள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான இன்ஜின்களாக இருக்கின்றன. ஐடி சார்ந்த துறைகள், அறிவுசார் துறைகள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான துறைகள், இந்த வர்த்தகங்கள் அவர்களுடைய துறைகள் இது ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்கின்றது. இந்த அனைத்து சேவைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே பிரிவாக தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என்ற ஒரு அமைப்பாக அது ஒருங்கிணைக்கப்படுகின்றது. 3.5% அனைத்திற்கும் இது பொருந்தும். இந்த சேஃப் ஹார்பரை பெறுவதற்கு, ஐடி துறையில் பெறுவதற்கு அது 300 கோடி ரூபாயில் இருந்து 2000 கோடி ரூபாயாக இது மாற்றப்படுகின்றது. இந்த பாதுகாப்பான அந்த நிலை என்பது அது தானாக இயங்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வரி அதிகாரியும் இல்லாமல் இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகள் இருக்கும். இந்த நிறுவனங்கள் அதே நிலை என்பது 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அவர்களுடைய விருப்பத்தின்படி இது 5 ஆண்டுகள் நேரடியாக நீடிக்கும். ஐடி துறைகள் நிறுவனங்கள் ஏபி என்று சொல்லக்கூடிய அதற்கு விரைவான ஒருதலைபட்சமான அந்த முறைகள் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். இந்த 2 ஆண்டுகள் என்பது மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும். வரி செலுத்துபவரின் விருப்பத்திற்கு ஏற்ப இது இருக்கும். இதனை திருத்தப்பட்ட இந்த ரிட்டர்ன்கள் என்பது அவர்கள் ஏபிஏவில் நுழைவதாக இருந்தால் அசோசியேட்டட் என்டிட்டிகளும் இதில் உள்வர முடியும். உலகளாவிய முதலீட்டை ஈர்ப்பதற்கு, முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்துவதற்கு, டேட்டா சென்டர்களில் ஊக்கப்படுத்துவதற்கு நான் வரி சலுகைகளை 2047 ஆண்டு வரை நான் நீடிக்கின்றேன். எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் கிளவுட் சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பவர்கள் டேட்டா சர்வீஸ் மையங்களை இந்தியாவில் அமைப்பதாக இருந்தால் அவர்கள் இந்திய வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். இந்திய ரீசெல்லர் என்டிட்டியாக அது இருக்க வேண்டும். மேலும் நான் 15% காஸ்ட் இன் கேஸ் மூலமாக நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து இந்த செயல்படுவதாக இருந்தால் அதனுடைய லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மின்னணு உற்பத்தியாளர்கள் அவர்களுக்கு இந்தியாவில் இல்லாதவர்கள் பாண்டட் வேர்ஹவுசஸ் மற்றும் 2% ப்ராஃபிட் மார்ஜினாக இன்வாய்ஸில் இருந்து அவர்களுக்கு வழங்கப்படும். 3.7%, 0.7% என்பது
அதனுடைய போட்டித்தன்மையிலிருந்து குறைவாகவே இது வழங்கப்படுகின்றது. மிகப்பெரிய உற்பத்தியை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் நான் 5 ஆண்டுகளுக்கு வருமான வரி அதிலிருந்து விலக்கு அளிக்கின்றேன். பொருட்கள் அல்லது எந்த ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் அவர்கள் ஒரு பாண்டடான ஒரு மண்டலத்தில் இருந்தால் அவர்கள் உலகளாவிய அந்த திறன்களை இங்கு கொண்டு வருவதற்கு, நீண்ட காலத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் உலகளாவிய இந்தியா சோர்ஸ் வருவாய் என்பது இந்தியாவில் இல்லாத வெளிநாட்டு நபர்கள் 5 ஆண்டுகள் இங்கு இருப்பதற்கு இந்த நோட்டிஃபைடு இந்த திட்டத்தில் முன்மொழிகின்றேன். மேலும் குறைந்தபட்சம் மாற்று வரி அதிகபட்சமாக இந்தியாவில் இல்லாதவர்கள் அவர்கள் உத்தேச அடிப்படையில் அதனை செலுத்துவதற்கு அந்த வரி நிர்வாகம் என்பது ஒரு கூட்டு குழுவை அமைச்சகங்களுக்கிடையே அமைத்து மத்திய வரிகள் வாரியத்துடன் இணைந்து தேவைகளுக்கு ஏற்ப இன்கம் கம்ப்யூஷன் மற்றும் அந்த தரநிலைகளுக்கு ஏற்ப ICS மூலமாக இந்திய அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதன் அடிப்படையில் தனி கணக்கு தணிக்கை 2027-28ற்காக இது கொண்டு வரப்படும். பிரதமர் மோடி அவர்களினுடைய உள்நாட்டிலேயே வளர்க்கப்பட்டு உருவாகக்கூடிய நிறுவனங்களின் அதன் ஊக்கத்திற்காக அதனை நான் சீரமைப்பதற்காக பாதுகாப்பான விதிகளை அவர்களுக்கு உருக்கியிருக்கின்றேன். பிற வரி முன்மொழிவுகள் பைபேக் என்பது கொண்டு வரப்படுகின்றது. இது பைபேக் ரூட்டை முறையற்ற வழியில் ப்ரமோட்டர்ஸ்கள் செயல்படுத்துவதற்கு எதிராக இது இருக்கின்றது. அனைத்து வகையான பங்குதாரர்களுக்கும் ஒரு மூலதன முதலீடாக இதனை கொண்டு வரப்படுகின்றது. இந்த தள்ளுபடிகள் என்பது இதனை தவறாக பயன்படுத்துவது, பயன்படுத்தினால் ப்ரமோட்டர்கள் கூடுதலாக இதனை வாங்க வேண்டும். 22% கார்ப்பரேட் ப்ரமோட்டர்களுக்கும் கார்ப்பரேட் ப்ரமோட்டர்கள் அல்லாதவர்களுக்கும் 30%ஆகவும் இது இருக்கும். TCS விகிதம் என்பது குறிப்பிட்ட பொருட்களை விற்பவர்களுக்கு, அதாவது மதுபான பொருட்கள், கழிவுகள், தாதுக்கள் என்பது அது முறைப்படுத்தப்பட்டு 2% இருக்கும். அதுவும் இது 10 லீவ்ஸ் அது 2% கொண்டு வரப்படும். நான் STT என்பது எதிர்கால 0.05% அதிலிருந்து 0.02% கொண்டு வரப்படுகின்றது. ஆப்ஷன்ஸ் பிரீமியம் என்பது அது இரண்டும் 0.15% மாற்றப்படுகிறது. 0.01% இருந்தது. நாம் இந்த வரி முறைகளையே நாம் மாற்றி அமைக்கின்றோம். 2019 இருந்தவற்றை மாற்றி அமைக்கின்றோம். இது எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு குறைந்த வரிகளுடன் இது வர்த்தகத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்வதற்கும் வெறும் தள்ளுபடிகள் விலக்குகளில் இருந்து மாற்றாக இது கொண்டு வரப்படுகின்றோம். நிறுவனங்கள் புதிய அந்த அமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு மேட் கிரெடிட் என்று குறைந்தபட்ச மாற்று வரி இது நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற புதிய அந்த வரி முறைகளுக்குள் கொண்டு வரப்படுகின்றது. இது டாக்ஸ் லயபிலிட்டி பில் 1% அது இருக்கும். மேட் என்பது இறுதியான ஒரு வரியாகவும் இருக்கும். ஆகவே எந்த ஒரு மேலதிக கிரெடிட் அக்குமுலேஷன் என்பது இருக்காது. இந்த இறுதி வரி என்பது குறைக்கப்பட்டு 14%, தற்போது இருக்கக்கூடிய 15%, குறைக்கப்பட்டு 14% கொண்டு வரப்படும். இந்த வரி செலுத்துபவனுடைய இந்த மேட் 31 மார்ச் 2026 வரை கொண்டு சேர்த்திருந்தது. இது அவர்களுக்கு இது வழங்கப்படும். மறைமுக வரிகளை பற்றி குறிப்பிடுகின்றேன். சுங்கம் மற்றும் மத்திய சென்ட்ரல் எக்ஸைஸ் வரி முறைகள்
உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதற்கு, ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கு, நீண்ட கால சுங்கவரி விலக்குக்காக நான் சில குறிப்பிட்ட விலக்குகளை சில பொருட்களுக்கு இருந்து நீக்குகின்றேன். அது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அல்லது அது இறக்குமதி சற்று இதனுடைய இறக்குமதி சில குறிப்பிட்ட விகிதங்கள் பல்வேறு அறிவிக்கைகளின் கீழ் இதை அறிவிக்கின்றேன். இப்போது துறை வாரியாக நான் இதனை அறிவிக்கின்றேன். கடல்சார், லெதர் மற்றும் துணித்துறை சார்ந்தது. நான் அதனுடைய உச்சவரம்பு இறக்குமதிக்கான அந்த வரம்பு கடல் சார் உணவுப் பொருட்கள் அதில் 1% 3% அதனை முந்தைய ஆண்டிலிருந்து இந்த ஏற்றுமதி டேர்ன் ஓவரிலிருந்து இதனை கொண்டு வந்திருக்கின்றேன். மேலும் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் என்பது குறிப்பிட்ட பொருட்களுக்கானது. தற்போது ஏற்றுமதி லெதர் மற்றும் சிந்தட்டிக் காலணிகள் மற்றும் இதற்கு காலணி பொருட்களுக்கு, மேலும் இந்த காலக்கெடுவை இறுதி பொருட்களுக்கான காலக்கெடுவை நான் 6 மாதங்களிலிருந்து 1 ஆண்டாக நீட்டிக்கின்றேன். லெதர் மற்றும் துணித்துறை பொருட்கள் மற்றும் சிந்தட்டிக் காலணிகள் மற்றும் பிற லெதர் பொருட்களுக்காக இதனை நீட்டிக்கின்றேன். எரியாற்றல் தொடர்பானது இந்த அடிப்படை சுங்கவரி விலக்கு இது மூலதின பொருட்கள், லித்தியம் அயன் செல்ஸ் பேட்டரிகளுக்கு, அது லித்தியம் அயன் செல்கள் பேட்டரிகள் அது எரியாற்றலை சேமிப்பதற்காக வைத்திருக்கப்படுகின்றது. இது அடிப்படை சுங்கவரியை நான் சோடியம் ஆன்டிமோனேட், இது சோலார் கிளாஸ்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அணு சக்தி, நான் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சுங்கவரி அதனுடைய விலக்கு என்பது அதற்கு தேவையான பொருட்கள் அணுசக்தி திட்டங்களுக்கானது 2035ஆம் ஆண்டு வரை அது நீட்டிக்கப்பட்டு அனைத்து அணு நிலையங்களுக்கும் அது எந்த ஒரு திறன் கொண்டதாக இருந்தாலும் அது நீட்டிக்கப்படுகின்றது. முக்கியமான தாதுக்கள், இது அடிப்படை சுங்க வரி விலக்கு என்பது இது மூலதன பொருட்கள் முக்கியமான தாதுக்களுக்கு தேவைப்படக்கூடிய அவைகளுக்கு வழங்கப்படுகின்றது. பயோ கேஸ் லெண்டட் சிஎன்ஜி, மேலும் ஒட்டுமொத்தமாக பயோகேஸ் இந்த மத்திய சுங்க வரியை பயோகேஸ் லெண்டட் சிஎன்ஜி தவிர்த்து இது செய்யப்படுகின்றது. சிவில் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பானது அடிப்படை சுங்கவரி, இது தொடர்பாக சிவிலியன் ட்ரெயினிங் மற்றும் பிற போர் விமானங்கள் தொடர்பானது. மேலும் அடிப்படை சுங்கவரி விலக்கு என்பது கச்சா பொருட்கள், அதாவது போர் விமானங்கள், இது குறிப்பாக பராமரிப்பு, சீரமைப்பு மற்றும் அனைத்து தேவைகளுக்குமாக முக்கியமாக பாதுகாப்பு துறைகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இது இருக்கும். நுகர்வு மின்னணு பொருட்களுக்காக அடிப்படை சுங்கவரி விலக்கு அளிக்கின்றேன். குறிப்பிட்ட பகுதிகள் மைக்ரோவேவ் அவன்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இந்த திறன்களை மேம்படுத்துவதற்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உலகளாவிய வர்த்தக இடையூறுகள் இருந்தாலும் நான் குறிப்பிட்ட ஒரு முறைக்கான நடைமுறைகளை நான் இங்கு அறிவிக்கின்றேன். தகுதி வாய்ந்த உற்பத்தி யூனிட்டுகளுக்கு உள்நாட்டு விதிகளில் சலுகை விலையில் வழங்குகின்றோம். இது குறிப்பிட்ட சதவிகிதத்தில், அவர்களுடைய ஏற்றுமதி சதவிகிதத்தில் இது இருக்கும். தேவையான நடைமுறை மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் இந்த டிடிஏவில் இருக்கக்கூடிய துறைகளில் முறையான போட்டியை அமைப்பது, மேலும்
அனைத்து வரி செலுத்தக்கூடிய பொருட்கள், தனிப்பட்ட பொருட்கள் 20% 10% அதனை குறைக்கின்றேன். நோயாளிகள், குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்களுக்கு அடிப்படை சுங்க வரி 17 மருந்துகளுக்கு விலக்கு அளிக்கின்றேன். மேலும் 7 அரிய நோய்களுக்கு அதிலிருந்து சுங்க வரியை விலக்கு அளிப்பதற்கு தனிப்பட்ட மருந்துகள் மற்றும் சிறப்பு மருத்துவத்திற்கான உணவுகள், குறிப்பாக சிகிச்சைகளுக்கு தேவைப்படக்கூடியவைகளுக்கு, கஸ்டம்ஸ் ப்ராசஸ்களுக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நம்முடைய குறிக்கோள்களுக்கு, குறிப்பாக வளர்ச்சியடைகின்ற இந்தியாவிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை முன்மொழிகின்றேன். குறைந்தபட்ச தலையீடு, இதன் மூலமாக பொருட்கள் விரைவாகவும் வேகமாகவும் வர்த்தகத்திற்கு இணைவது, இதற்காக டியூட்டி டிஃபரல் பீரியடை இது AEOS என்று சொல்லக்கூடிய 15 நாட்களிலிருந்து 30 நாட்களுக்கு வழங்குகின்றேன். மேலும் தகுதி வாய்ந்த உற்பத்தியாளர்கள் அதே டியூட்டி ரெஃபரல் ஃபெசிலிட்டி என்பது அவர்கள் இதனை முழுமையான அக்ரெடிட்டடாக AEO-ஆக அவர்கள் இருப்பார்கள். பெரிய உத்தரவாதத்தையும் வர்த்தக வாய்ப்புகளையும் வழங்குவதற்காக இந்த வரம்புகளை, காலத்தை நான் நீட்டிக்கிறேன். இந்த சுங்க வரிக்கான காலகட்டத்தை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிக்கிறேன். இந்தியாவினுடைய அணுகுமுறையை மேம்படுத்துவதற்காக அரசு நிறுவனங்கள் ஊக்கப்படுத்தப்படும். AEO அங்கீகாரத்தை மேம்படுத்துவதற்கு, அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சரக்குகளை தெளிவாக்குவதற்கு அவை உருவாக்கப்படும். இந்த நீண்டகால விநியோக சங்கிலிகள் அங்கீகரிக்கப்படும். அதன் மூலமாக இந்த தேவைப்படுகிற சரிபார்த்தல், ஒவ்வொரு முறையும் சரிபார்த்தல் என்பது குறைக்கப்படும். இதன் மூலமாக மின்னணு சீலிங் முறை நடைமுறைப்படுத்தப்படும். இந்த ஏற்றுமதி போக்குவரத்து என்பது எலக்ட்ரானிக் வகையிலே சீலிங் செய்யப்படும். அது தொழிற்சாலைகளிலிருந்து கப்பல் வரை இந்த நடைமுறை இருக்கும். இந்த இறக்குமதி பொருட்களுக்கான இறக்குமதி என்பது எந்தவித அந்த பில் ஆஃப் என்ட்ரி என்பது தேவைப்படவே இருக்காது. அந்த பொருட்கள் என்பது வருகை என்பது அது சாதாரணமான முறையிலே வரும். அது உடனடியாக விடுவிக்கப்படும். அது வந்தவுடன் விடுவிக்கப்படும். அந்த சுங்கத்துறை சேமிப்பு கட்டமைப்பு என்பது இது ஆபரேட்டர் சார்ந்ததாக உருவாக்கப்படும். அது மின்னணு வகையிலே ட்ராக் செய்வது, அந்த ஆபத்து சார்ந்த பாதுகாப்பை தருவது ஆகியவற்றால் உறுதி செய்யப்படும். அதன் மூலமாக அதிகாரி சார்ந்த நிலையிலிருந்து அதனுடைய தாமதங்களை குறைத்து அந்த செலவுகளையும் குறைப்பதற்கு வழிவகுக்கும். வணிகத்தை எளிதாக செய்வது, இந்த அனுமதிகள், அந்த கார்கோ கிளியரன்ஸுக்கான அனுமதிகள் பல்வேறு அரசு அமைப்புகளிலிருந்து கிடைப்பது மிக எளிதாக செய்யப்படும். அது ஒரே வகையிலே ஒற்றை சாளர அடிப்படையிலே ஒரு நிதியாண்டின் இறுதியிலே அது செய்யப்படும். இந்த தெளிவு பெறுகிற வழிமுறைகள் என்பது அந்த வன பொருட்கள் என்பது 70% என்பது அந்த கார்கோ மூலமாக கொண்டு வரப்படுகிறது. அவை ஏப்ரல் 2026 இது செயல்படுத்தப்படும். இந்த பொருட்கள் எந்தவித பின்பற்றுதலும் தேவைப்படாத பொருட்கள், அவற்றுக்கான தெளிவு என்பது, தடையின்மை சான்றிதழ் என்பது, அவை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த உடனேயே, அந்த இறக்குமதியாளர் செய்த உடனேயே அவருக்கு அதற்கான அங்கீகாரம் வழங்கப்படும். இந்த சுங்கத்துறை ஒருங்கிணைந்த திட்டம் என்பது 2 ஆண்டுகளில் ஒரே கட்டமைப்பாக, ஒரே தளமாக அனைத்து சுங்கவரி செயல்பாடுகளுக்கும் உருவாக்கப்படும். இந்த ஸ்கேனிங் என்பது இந்த நவீன இமேஜிங் திட்டத்தின் மூலமாக, AI மூலமாக அந்த ஆபத்தை உணர்வது என்பது செயல்படுத்தப்படும். அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு கண்டெய்னரையும் ஸ்கேன் செய்வது அனைத்து துறைமுகங்களிலும் மேற்கொள்ளப்படும். புதிய
ஏற்றுமதி வாய்ப்புகள் என்பது இந்திய மீனவர்களுக்கு வசதியாக வழங்கும் அந்த கடல் வளங்களை அந்த நம்முடைய எல்லைகளை தாண்டி செயல்படுத்துவதற்கு இதை செயல்படுத்துகிறோம். இந்த மீனவர்கள் இந்திய மீனவ கப்பல்கள் மூலமாக செய்யும் மீன்பிடித்தலுக்கு அந்த கடல் பகுதிகளில் அந்த தீர்வையே இல்லாமல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும். அந்த மீனை கொண்டு வருவதற்கு அந்த அந்நிய துறைமுகத்தில் இறக்குவதற்கு அது தீர்வு வழங்கப்படும். இந்த மீன் பிடித்தலில் அது போக்குவரத்துக்கோ அல்லது கொண்டு வருவதற்கோ உதவி செய்யப்படும். இந்த சிறிய வர்த்தகங்கள் விவசாயிகள் அந்த உலக சந்தையை மின்னணு வர்த்தகம் மூலமாக தொடர்பு செய்வதற்காக நம்முடைய அந்த மதிப்பு 10 லட்சம் ஒரு கன்சைன்மெண்ட் என்கிற அளவிற்கு இருக்கிறது. அந்த வரம்பை நீக்குகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தப்பட்ட அல்லது ரிஜெக்ட் செய்யப்பட்ட அந்த பொருட்களுக்கான விஷயத்தை அந்த கன்சைன்மெண்ட்டுகளை அடையாளம் காண்பதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். அந்த பேகேஜ் கிளியரன்ஸை உலக அளவிலே பயணம் செய்யும் பொழுது அந்த பயணிகளினுடைய கோரிக்கைகளை நேர்மையான முறையிலே சொல்லுவதற்கும் அவர்களுக்கு இப்பொழுது பயணத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு தெளிவான வகையிலே அவர்கள் கொண்டு செல்வதற்கும் கொண்டு வருவதற்கும் இந்த வழி செய்யப்படும். யாரெல்லாம் இந்த வரி செலுத்துபவர்கள் அவர்களுடைய தீர்வுகளை அவர்கள் பெறுவதற்கு வரிகளை செலுத்தி செய்யப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் அபராதங்களை செலுத்துவதற்கும் சில தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூடுதலாக ஒரு தொகுதியை ஒரு பணத்தை அபராதத்திற்கு பதிலாக செலுத்தி அவர்கள் இந்த தீர்வை செலுத்த முடியும். இதன் மூலமாக இந்த பட்ஜெட்டை நான் இந்த அவையிலே சமர்ப்பிக்கிறேன். பட்டியல் எண் 3 மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள். வரிசை எண் 3. உங்களுடைய அனுமதியோடு இந்த மேஜையில் இந்த அறிக்கைகளை பிரிவு 3 கீழ் சொல்கிறேன். இந்த நிதி கொள்கை சட்டம் 2026, நிதி கொள்கை உத்தி அறிக்கை, பெரிய பொருளாதார நிதி அறிக்கை ஆகியவற்றை தாக்கல் செய்கிறேன். வரிசை எண் 4. உங்களுடைய அனுமதியோடு ஐயா, நான் உங்களுக்கு நிதி மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு அனுமதி கோருகிறேன். கேள்வி என்னவென்றால், அமைச்சர் அறிவித்தபடி இந்த மசோதா ஏற்றுக்கொள்பவர்கள் ஆம் என்க, எதிர்ப்பவர்கள் இல்லை என்க. நான் நினைக்கிறேன் ஆம் என்போர் அதிகம் என்பவே மந்திரி இந்த மசோதாவை அறிமுகம் செய்யலாம். நான் அறிமுகம் செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களே, உங்களுக்கு சொல்கிறோம், இந்த பட்ஜெட் உரையினுடைய நகல் இந்த பப்ளிகேஷன் கவுண்டரில் கிடைக்கும். இந்த பட்ஜெட் தொடர்பான ஆவணங்களும் இந்த மெம்பர் இணையதளத்திலும் உங்களுடைய தொலைபேசியிலும் கிடைக்கும். இந்த அவையினுடைய அலுவல்கள் நாளை காலை 2 பிப்ரவரி 11 மணி வரை ஒத்திவைக்கப்படும்.